என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்தார். அது ரட்சிப்பு. அதன் பின்பு கர்த்தரோடு கூட நாம் நடந்து போகிற அந்த வாழ்க்கையிலே கர்த்தருக்கு விரோதமாய் பல காரியங்களை விரோதமாய் செய்கிற சமயத்திலெல்லாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது கிருபையாய் அவர் நம்மை மன்னிக்கிறார். அதே சமயத்தில் நமக்கு விரோதமாய் பல பேர் பல காரியங்களை செய்வார்கள். ஆனால் அவர்களை நாம் மன்னிக்கிறோமா என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, அவர்களை நீ மன்னிக்க தவறுவாய் என்று சொன்னால் உனக்கு மன்னிப்பு கிடைப்பதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நீ நின்று ஜெபம் பண்ணும் பொழுது முதலில் அதை சீர்படுத்தி என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நீ முதலில் அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். அவர்களை மன்னிக்காமல் நீ ஏறெடுக்கிற ஜெபம் எந்த வகையிலும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்காது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவர்கள் பேரில் உங்களுக்கு இருக்கிற அந்த குறைகளை மன்னித்து விடுங்கள், மன்னியுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கும் மன்னிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவங்க செஞ்சது உங்களுக்கு தெரியாது, அவங்களால நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, அந்த பாதிப்பு இன்னைய வரையில் என் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி உங்களை நியாயப்படுத்தாதீங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி மன்னித்தார் என்பதை நிதானித்து பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, மன்னித்து விடு. உன் கணவனை மன்னித்து விடு, உன் மனைவியை மன்னித்து விடு, உன் பிள்ளைகளை மன்னித்து விடு, உன் குடும்பத்தாரை மன்னித்து விடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நீ மன்னிக்கும் பொழுது நீயும் மன்னிக்கப்படுவாய் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.